Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போறோம். அதாவது ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனா கன்ஃபார்ம் ஆகவே மாட்டேங்குது. எனக்கு மாசம் வந்து பீரியட் ஆயிருது அப்படின்னு வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து டிஎன்சி வந்து பண்ணி பாருங்க அப்படின்னு வந்து சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க நிறைய பேருக்கு. சோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஎன்சி அப்படிங்கிறது என்ன, டிஎன்சி பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இது வந்து சேஃப் இல்லையா, இது பண்றதுனால எவ்வளவு நாட்கள்ல வந்து நம்மளால கர்ப்பமாக முடியும், யாருக்கெல்லாம் இது பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல் பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சோ டிஎன்சி பத்தி உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. சோ இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான பிரெக்னன்சி வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். டிஎன்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டைலேஷன் அண்ட் கியூரேட்டேஜ்னு வந்து சொல்லுவாங்க. டைலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கர்ப்பப்பை வாயை வந்து ஓபன் பண்றது, அததான் டைலேஷன் வந்து சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டேப்லெட் ஏதாவது வச்சு வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வாய் வழியா ஏதாவது மருந்து செலுத்தி அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது பயன்படுத்தி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த மூணுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வாயை வந்து ஓபன் பண்ணுவாங்க. கர்ப்பப்பை வாயை ஓபன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கா இருந்தாலும் சரி இல்லைன்னா உங்க ஹஸ்பண்டுக்கா இருந்தாலும் சரி எந்த ப்ராப்ளமுமே இல்லை, ஆனா ரொம்ப நாளா அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் வந்து குழந்தை தரிக்கவே மாட்டேங்குது, எங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரவே மாட்டேங்குது, எங்களுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கு, பீரியட்ஸ் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு, இல்லைன்னா இர்ரெகுலர் பீரியட் அதிகமா வந்து இருக்கு, சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்க உடம்புல வந்து நடக்கலாம். அதாவது உங்க கர்ப்பப்பை வாய் சுவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்ட்ரோமெட்ரியம் சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பை வாயோட சுவர்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லாத தசைகள் நிறைய வளர்ந்துருக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத டிஷ்யூ, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நச்சுக்கள், அப்புறம் ரத்த கட்டிகள், இந்த மாதிரி வந்து தேவையில்லாத கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து இருக்கலாம். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரோமெட்ரியம் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தசை வந்து அதிகமா வளர்ந்துருக்கலாம், சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா வந்து இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது செலுத்தி உங்க இந்த கர்ப்பப்பை வாயில இருக்கக்கூடிய அந்த என்ட்ரோமெட்ரியத்தை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சொரண்டி வந்து விடுவாங்க. அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் சரி, தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சொரண்டி அப்படியே வந்து எடுப்பாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் பீரியட்ஸ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரோமெட்ரியம் சரியா வந்து வளராம அப்படியே மேல வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் ஆகி வந்து அதுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத திசுக்கள், இரத்த கழிவுகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து நல்லா கிளீன் பண்ணி வந்து எடுப்பாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கியூரேட்டேஜ்னு வந்து சொல்லுவாங்க. இந்த தசைகள் எல்லாம் எப்படி எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மிஷின் வச்சு அப்சர்வ் பண்ணி அப்படியே வந்து எடுப்பாங்க. இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வச்சு அதை அப்படியே சொரண்டி வந்து எடுப்பாங்க. யாருக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைன்னா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்கேரேஜ் ஆயிருச்சு, அதாவது இயற்கையாவே மிஸ்கேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா குழந்தை வந்து வளர்ச்சி வந்து கம்மியா இருக்கு, வளர்ச்சி குறைபாடு இருக்கு அப்படின்னாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்சி வந்து பண்ண சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து டிஎன்சி பண்ண சொல்றாங்க சிஸ்டர், சோ நான் வந்து பண்ணலாமா, அது சேஃபா, பண்ணனா சீக்கிரம் வந்து நான் வந்து கர்ப்பமாக முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. டிஎன்சி பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் சுவர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது. எல்லாத்தையும் சுரண்டி எடுக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் ஆயிரும். அந்த புண்ணு மட்டும் ஆறுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேப்லெட் வந்து தருவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இத்தனை நாள் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு 2 to 3 மாசம் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. நிறைய பேருக்கு இது வந்து ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஆப்ரேஷன் மாதிரி தாங்க நடக்கும். அதாவது அனஸ்தீசியா கொடுத்துதான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 10 to 15 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இதோட வேலை வந்து முடிஞ்சிரும். ஒன் டே வந்து அதாவது ஒரு
ஒரு 2 hours 3 hours வரதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மயக்க தெளிகிற வர நீங்க வந்து டாக்டர் வந்து இருக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம். டிஎன்சி பண்ண 1ல இருந்து 2 வாரம் வர பாத்தீங்கன்னா குறைஞ்சது 15 நாள் வர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்பாட்டிங் இதெல்லாம் வந்து இருக்கதான் செய்யும். ஸோ இதுவே மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் கட்டி கட்டியா வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் டேப்லெட் வந்து தந்திருப்பாங்க. புண்ணெல்லாம் ஆடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருந்தெல்லாம் தந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா வந்து சீக்கிரம் புண்ணு வந்து ஆறிடும். உங்களுக்கு ப்ளீடிங்கும் ஸ்பாட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி உங்க கர்ப்பப்பையை கிளீன் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து கன்சீவ் ஆக வந்து முடியும். இது நிறைய பேருக்கு பாசிட்டிவாகவும் நடந்திருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்றது வந்து சேஃப் தான். பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் கிட்ட வந்து நீங்க கன்சல்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து அவங்க மூலமா நீங்க ஆப்ரேட் பண்றது ரொம்பவே நல்லது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டாக்டர்கிட்ட வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து அது சரியா பண்ணாதனால இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமா இருக்கிறது, அதிகமா வந்து சுரண்டி எடுக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு புண்ணு அதிகமாகிற மாதிரி இருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2% தான் இந்த மாதிரி வந்து சிலருக்கு நடக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்க அவங்க கிட்ட இந்த டிஎன்சி பண்றது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ரொம்ப வருஷமா வந்து குழந்தை இல்லை, 5 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு அப்படின்னா ஒரு முறை டாக்டர் சொல்றாங்க அப்படின்னா ஒரு முறை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.